சிசுபாலன் பிறக்கும் பொழுது 4 கைகளையும் 3 கண்களையும் உடையவனாக இருந்தான். அப்போது அனைவரும் இது என்னவென்று வியக்கும்போது ஆகாயவாணியர், யார் இவனை தொடும்பொழுது இவனது கைகள் 2ம் 3ஆம் கண்ணும் மறையுமோ அதன் மூலமாகவே இவனுக்கு மரணம் நிகழும் என்று கூறினார். பலரும் இவனை தொடும்பொழுது மறைபடாத கைகளும் கண்களும் கண்ணன் தொடும்பொழுது மறைந்தன. அதனால் இவனை கொல்பவன் கண்ணனே என்று அறிந்த சிசுபாலனின் தாய், என்ன செய்தாலும் என் மகனை கொல்லக்கூடாது என்று கண்ணனிடம் வேண்டினாள். அதற்கு கண்ணன், இவன் எனக்கு 100 பிழைகள் செய்யும் வரை இவனை நான் பொறுப்பேன் என்று கூறினார். பின்பு இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய யாக சான்றோர்கள் கூடி ஆலோசித்து கண்ணனுக்கு முதல் மரியாதை என்று தீர்மானித்தனர். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த சிசுபாலன் தன் அதிருப்தியை காட்ட கண்ணன் ஆடு மாடுகளை மேய்க்கும் யாதவர் குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் கண்ணனை ஏசினான். கங்கை மைந்தன் பீஷ்மரை வேசிமகன் என்று ஏசினான். சிசுபாலனின் அவமானங்களை பொறுத்துக் கொண்டிருந்த கண்ணன் ஒரு கட்டத்தில் அவனின் மரணம் நெருங்கி வருவதை உணர்ந்து அவன் மீது சுதர்சன சக்கரத்தை செலுத்தினார். அது சிசுபாலனின் தலையை உடலிலிருந்து அறுத்தெறிந்தது. இதுவே கிருஷ்ணர் முதலில் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்திய நிகழ்வாகும்.